நயினார் நாகேந்திரனும் எடப்பாடி பழனிசாமியும் சேர்ந்து எப்படியாவது ஓபிஎஸ் வந்து என்டிஏ கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப முயற்சி எடுத்து நேற்று பேசிகிட்டு இருந்தாங்களாம். அப்படியான ஒரு தகவல் வந்து ஊடகங்களில் வந்து பரவிட்டு வருது. அது எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை அப்படிங்கிறத நம்ம பார்த்தாகணும் இல்லையா? அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி. ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்டிஏ கூட்டணியிலேருந்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வெளியில் வந்த உடனே நயினார் நாகேந்திரனுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்குமான நெருக்கடி வந்து அதிகமாகிருச்சு. இப்போ அண்ணாமலை ஆதரவாளர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, இது நாள் வரையிலும் வந்து ஓபிஎஸ் வந்து என்டிஏ கூட்டணிக்குள்ளே இருந்தார், அவர் எதுக்குங்க வெளியில் போடுற அளவுக்கு நீங்கள் நடந்துக்கிட்டீங்க அப்படிங்கிறத பேசுகிறாங்க. எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்கக்கூடியவங்களாம் என்ன சொல்கிறாங்க, ஓபிஎஸ் இல்லாமல் எப்படி வந்து நம்ம போய் தேர்தலை சந்திக்கிறது, நம்ம எப்படி வெற்றி பெறுறது அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்குமே வந்து நெருக்கடியை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இங்கே யார் என்ன தவறு செஞ்சுருக்காங்க அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமியும் நயினார் நாகேந்திரனும் ரெண்டு பேருமே சேர்ந்து சம அளவில் வந்து தவறை வந்து செஞ்சுருக்கிறாங்க. இப்போ நரேந்திர மோடி அவர்கள் வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடியில் வந்து தமிழகம் வந்து வர்றாங்க. வரும்போது ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஒரு கடிதம் எழுதுகிறாங்க. உங்களை வரவேற்பதற்கு எனக்கு அனுமதி வேணும்னு சொல்லி தான் ஒரு கடிதமே எழுதுகிறாங்க. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் எழுத கடிதம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது பத்திரிகையிலும் வந்துருச்சு, வெளியில் வந்துருச்சு. இன்றைக்கி வந்து ஊடகங்கள்லேயும் வந்து பெருசாக வந்து அதை பற்றி ஒரு விவாதங்களே வந்து நடத்தி முடிச்சுட்டாங்க. அப்படி இருக்கும்போதுமே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து தமிழ்நாடு வர்றாங்க. வந்தவர்கள் வந்து வரவேற்பதற்கு ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு வந்து அனுமதி கொடுக்கலை. அப்போ வந்து கங்கை கொண்ட சோழபுரம்லாம் போகிறாங்க. அங்கே போய் வந்து மீட்டிங்கில் வந்து பேசுகிறாரு. அதுக்கடுத்து வந்து டெல்லி போகிறதுக்காக திருச்சி விமான நிலையம் வர்றாங்க. வந்த உடனே பார்த்திங்கன்னா அங்கே எடப்பாடி பழனிசாமி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்து வந்து பேசுகிறாங்க. அப்போ ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து அனுமதி கேட்டு மறுக்கப்படுது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி சந்திக்கிறதுக்கு அனுமதி வந்து கொடுக்கப்படுது. இப்போ ஏசி சண்முகமும் ஜிகே வாசனும் வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து சந்திச்சிருக்கிறாங்க. இப்போ ஏன் சந்திப்பு நடக்கலை அப்படிங்கிறது ஒரு காரணம் இருக்குல்ல. இதில் முழுக்க காரணம் யார் அப்படின்னா நயினார் நாகேந்திரனா. வேறு யாருமே வந்து இதை குறை சொல்ல முடியாது. ஓபிஎஸ் வந்து பிரதமர் மோடி சந்திக்கக்கூடாது அப்படிங்கிறதான் நயினார் நாகேந்திரனோட எண்ணம். அதை வந்து கரெக்டாக வந்து பிளான் பண்ணி அவர் வந்து பண்ணிட்டார். ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்குன்னு ஒரு தன்மானம் இருக்கு இல்லையா, ஒரு சுயமரியாதை இருக்கு இல்லையா. ஒரு 3 முறை ஒரு முதலமைச்சராக இருந்திருக்கிறோம், ஒரு 4.5 ஆண்டு காலம் துணை முதலமைச்சராக இருக்கிறோம், ஒரு 10 ஆண்டு காலம் வந்து பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணியிருக்கிறோம், பல்வேறு பொறுப்புகளில் வந்து நம்ம இருந்திருக்கிறோம். இன்றைக்கி வந்து பிரதமர் மோடி அவர்களை சந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுது. இப்போ எடப்பாடி பழனிசாமி மோடி பிரதமராக வரக்கூடாதுன்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணவர் இன்றைக்கி புதுசாக கூட்டணி வச்சவொன்னா அவரை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிது. ஜிகே வாசனும் ஏசி சண்முகமும் சந்திக்க வாய்ப்பு கிடைக்கிது. ஏன் நமக்கு வந்து சந்திப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து இருந்தாங்க. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஒரு ஆலோசனை கூட்டம் போடுறாங்க, ஒரு கருத்து கேட்பெல்லாம் வந்து நடத்துகிறாங்க. அதில் பண்ருட்டி ராமச்சந்திரன், வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியன், தேனி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஓபி ரவீந்திரநாத், இப்போ எல்லாருமே வந்து உட்காந்து ஒரு ஆலோசனை கூட்டம் மாதிரி போடுறாங்க. அந்த கூட்டத்தில் ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கிறாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியிலேருந்து அதிமுக தொண்டர் உரிமை மீட்பு குழு விலகுகிறது. அதுதான் வந்து முதல் தீர்மானமாக போட்டிருந்தாங்க. இந்த அறிவிப்பு வெளியில் வந்த உடனே பார்த்தீங்கன்னா நயினார் நாகேந்திரனுக்கு பெரிய நெருக்கடியாக மாறிடுச்சு. ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து காலையில் வந்து தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களை சந்திச்சிருக்காங்க. சாயந்தரம் போய் வந்து அவங்க வீட்டிலே போய் சந்திப்பு வந்து நடக்குது. இந்த சந்திப்பு எதுக்காக நடக்குது அப்படின்னா, இன்றைக்கி வந்து தமிழகத்தினுடைய முதலமைச்சர் வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க, உடல்நலம் தேறி வந்திருக்கிறாங்க. அதை வந்து கேட்கறதுக்காக இங்கேருந்து போயிருக்கிறாங்க. முத்து அவர்களுமே வந்து இறந்துருக்கிறாங்க. அந்த இறப்பையும் கேட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி போயிருக்கிறாங்க. ஏன்னா இப்போ ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய மனைவி மற்றும் தாயார் இறப்புக்கு பார்த்தீங்கன்னா மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து நேரடியாக வந்து வீட்டுக்கு வந்து விசாரிச்சிருக்காங்க. அதே மாதிரி வந்து நம்மளுடைய பண்பும் இருக்கு இல்லையா, ஒரு நல்லதோ கெட்டதோ வீட்டில் போய் விசாரிக்கிறதான நல்லது அப்படிங்கிற மாதிரி ஐயா ஓபிஎஸ் அவர்களுமே வந்து போயிருக்காங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அரசியலாக்கிட்டாங்க. ஐயா ஓபிஎஸ் அவர்களுமே வந்து இப்போ ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டுருக்கிறாங்க. இது முதல்வரை சந்திப்பது வந்து ஒரு தமிழருடைய பண்பாடு நாகரிகத்தோடு தான் நான் சந்தித்தேன், வேறு எதுவும் உள்நோக்கம் கிடையாது, இதை வந்து அரசியலாக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இன்னைக்கு வந்து அறிக்கையை வெளியிட்டாங்க. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து என்டிஏ கூட்டணியை விட்டு வெளியில் வந்த உடனே நயினார் நாகேந்திரன் வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அதில் என்ன சொல்கிறாரு, பிரதமர் மோடி அவர்களை சந்திப்பதற்கு அவருக்கு விருப்பம் இருந்ததுன்னா அவன் என்கிட்ட சொல்லியிருந்தா கூட நான் வந்து சந்திப்பதற்கு வழிவகை செஞ்சுருப்பேன் அப்படின்னு வந்து சொல்கிறார். இது எப்படி இருக்குது நீங்களாம் வந்து யோசிச்சு பாருங்கள். பொதுமக்கள் எல்லாத்துக்குமே தெரியும், ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து கடிதம் எழுதி அதை வந்து ஊடகங்களாக இருக்கட்டும், சோசியல் மீடியாவாக இருக்கட்டும், எல்லா இடங்களையும் வந்து வைரலாகி பரவுது.
நயினார் நாகேந்திரன் வந்து பாஜகனுடைய மாநில தலைவராக இருக்கார். ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்கிற ஒரு நியூஸ் பேப்பர் பார்க்காமலா இருப்பார். ஊடகங்கள் எல்லாமே வந்துருச்சுல்ல, பத்திரிக்கை முதற்கொண்டு எல்லாமே வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்களோட கடிதம் வந்து வந்துருச்சு. ஓபிஎஸ் அவர்கள் வந்து மோடி அவர்களை சந்திப்பதற்கு என்கிட்ட சொல்லியிருந்தா நான் வந்து அதுக்கான வழிவகையில் செஞ்சுருப்பேன் சந்திப்பதற்கு அப்படின்னு வந்து சொல்கிறார். ஐயா ஓபிஎஸ் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு 6 முறை கால் பண்ணியிருக்காங்க, நயினார் நாகேந்திரன் எடுக்கலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 முறை வந்து குறுஞ்செய்தி வாட்ஸ்அப்பில் செய்திகள் அனுப்பியிருக்காங்க, அதையும் வந்து பார்க்கல. அதுக்கு நயினார் நாகேந்திரன் என்ன சொல்கிறாரு, நான் வந்து அவர் எனக்கு வந்து கால்லாம் பண்ண கிடையாது, குறுஞ்செய்தி நம்ம பார்க்குற பழக்கமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அப்படி சொன்ன உடனே ஐயா அதுக்கு ஆதாரம் இருக்கா அப்படின்னு சொல்லி நயினார் நாகேந்திரன் கேட்காரு. இதோ ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து அந்த குறுஞ்செய்தி வந்து அனுப்புகிறாங்க. வாட்ஸ்அப்பில் வர்றதெல்லாம் நான் வந்து ஆதாரமாக எடுத்துக்க மாட்டேன், வேறு ஆதாரம் ஏதாவது கொடுங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் அனுப்புகிற செய்தியே இது நியூஸ் சேனலில் காமிக்கிறாங்க, அவங்க வந்து வைரல் ஆகுது. அது வந்து ஆதாரம் இல்லைன்னா அப்போ என்ன ஆதாரம்? அப்போ வந்து ஒரு 6 முறை கால் பண்ணாங்களே, அது வந்து ஆதாரம் கிடையாதா? ஏன் அவருடைய ஃபோனில் வந்து ரிஜிஸ்டர் ஆகிருக்குமே, அது வந்து மிஸ்டு காலில் வந்திருக்குமே, அது கூட தெரியாதா? ஏதோ குட்டையை போட்டு குழப்பி நம்ம ஏதாவது தப்பிச்சுக்கணும்னு சொல்லிட்டு நயினார் நாகேந்திரன் நினச்சாரு, முடியலை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நயினார் நாகேந்திரனும் எடப்பாடி பழனிசாமியும் வசமாக ஐயா ஓபிஎஸ் அவர்கள்ட்ட சிக்கிக்கிட்டாங்க. ஏன்னா தென் மாவட்டங்களில் வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு வந்து அதிகமான செல்வாக்கு இருக்குது. அப்போ அந்த முக்குளத்தோருடைய வாக்குகளை நம்ம வாங்கணும் அப்படின்னா நயினார் நாகேந்திரன் மட்டும் முக்குளத்தோராக இருந்தால் போற்ற மாட்டாங்க, பிஜேபிக்கோ அதிமுகவுக்கோ போற்ற மாட்டாங்க. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து விரல் நீட்டி இவங்களுக்கு ஓட்டு போடுங்க சொன்னால் ஓட்டு போடுற அளவுக்கு அங்கே வந்து செல்வாக்கு இருக்குது. நேற்று பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு விருந்து ஏற்பாடு நடந்தது. நயினார் நாகேந்திரன் வீட்டில் வந்து ஒரு விருந்து ஏற்பாடு நடந்தது. அந்த விருந்தில் பார்த்தீங்கன்னா 108 உணவு வகைகள் வந்து கலந்துருக்குறாங்க. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பேல்பூரி, பானிபூரி இதெல்லாம் வந்து உள்ளே சேர்த்துருக்குறாங்க. ஏன்னா ஒரு பிஜேபிக்காரவங்கள இதை பிஜேபிக்காரங்க இந்த உணவையெல்லாம் சேர்க்கலைன்னா கோவிச்சுக்குருவாங்கள்ல, அதனால் பானிபூரி, பேல்பூரி எல்லாம் அந்த உணவு வகையில் வந்து சேர்த்துருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அங்கே வந்து சாப்பிட போயிருக்காரு. எல்லாரும் உட்காந்து வரிசையாக உட்காந்து சாப்பிட்டாங்க. பொன் ராதாகிருஷ்ணன், தமிழிசை, நயினார் நாகேந்திரன், எடப்பாடி பழனிசாமி மற்றும் அவங்க கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே உட்காந்து சாப்பிட்ருக்காங்க. சாப்பிட்டு முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் ஒரு ஆலோசனை மாதிரி வந்து நடத்தியிருக்காங்க எடப்பாடி பழனிசாமியும் நயினார் நாகேந்திரனும். அவங்க நயினார் நாகேந்திரன் சொன்னாராம்மா, ஓபிஎஸ் எப்படியாவது வந்து நம்ம என்டிஏ கூட்டணிக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு வந்து பேசினாராமா. அதற்கு வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து வேண்டான்னு சொல்லாமையும் அதை வந்து மறுக்காமல் அதை எதுவுமே சொல்லாமல் வந்து கம்முன்னு இருந்தாராம். இப்படியான பேச்சுக்கள்லாம் வந்து நயினார் நாகேந்திரனும் எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காங்கன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி ஊடகங்களில் வந்து வெளியாகிருக்கு. இதை எதை காட்டுது அப்படின்னா, ஓபிஎஸ் இல்லாமல் தென் மாவட்டங்களில் நம்ம வந்து அரசியல் பண்ண முடியாது. இப்போ டெல்டா மாவட்டமாக இருக்கட்டும், தென் மாவட்டங்களாக இருக்கட்டும், கிட்டத்தட்ட 97 தொகுதிகள் இருக்குது. இந்த 97 தொகுதிகள்லையும் ஓபிஎஸ் இல்லாமல் நம்மளால் அரசியல் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமியும் நயினார் நாகேந்திரனும் வந்துட்டாங்க. அதனால தான் 2 பேருமே வந்து பேசி இருக்கிறாங்க, இந்த மாதிரி நம்ம வந்து கூட்டணிக்குள்ள ஓபிஎஸ்ஸை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு. இந்த பேச்சுக்கெல்லாம் வந்து நடப்பதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவு அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறான். ஏன்னா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து மோடி அவர்களை சந்திக்கவே கூடாதுன்னு சொல்லி நினைச்ச ஒரு நயினார் நாகேந்திரன், அதிமுகவில் ஓபிஎஸ் அவர்களை இணைக்கவே கூடாதுன்னு நினச்ச ஒரு எடப்பாடி பழனிசாமி, இந்த 2 பேரும் சேர்ந்து ஓபிஎஸ்ஸை என்டிஏ கூட்டணிக்குள்ளே கொண்டு வரணும்னு சொல்லி பேசியிருக்கிறாங்க அப்படின்னா இது யாரு காதில் பூச்சுத்தா? இது யாரை நம்ப வைக்க இந்த மாதிரியான செய்திகள்லாம் வந்து வெளியிடுறாங்க? இதையெல்லாம் நம்பிடுவாங்களா மக்கள்? ஐயா ஓபிஎஸ் அவர்களை எந்த அளவுக்கு வந்து நயினார் நாகேந்திரன் அவமானப்படுத்தினார் அப்படிங்கிறத ஆதாரப்பூர்வமாக வந்து இன்றைக்கி வெளியான ஒன்று நயினார் நாகேந்திரன் தப்பிக்க முடியலை. இப்போ எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வரணும், நயினார் நாகேந்திரன் துணை முதலமைச்சராக வரணும் அப்படிங்கிறதுக்காக, ஏன்னா கூட்டணி ஆட்சிக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கிட்டு தான் அவர் வந்து கூட்டணியை வச்சார். இதெல்லாம் வெளியில் வந்து பேசிக்கலாம், நான் ஒன்றும் ஏமாளி இல்லை, நாங்களாம் தனிச்ச ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி வேணால் மற்றவங்கள வேணால் ஏமாற்றலாம், அரசியலுக்குள்ளேயே இருக்கிறவங்கள ஏமாற்ற முடியுமா? நயினார் நாகேந்திரன் ஃபோன் போட்டவுடனே என்னங்க இப்படிலாம் பேசியிருக்கீங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிகிட்ட ஃபோன் போட்டு கேட்டவுடனே அதெல்லாம் வந்து திமுகனுடைய வாய் அடைக்கிறதுக்கு அப்படி பேசினதுங்க அப்படின்னு சொன்னாரா இல்லையா? தனியார் நியூஸ் சேனலில் ஒரு பேட்டி எடுக்கும்போதே இதை வந்து சொல்லியிருக்கிறார். ஆனால் கூட்டணிக்கு தயாராகிட்டாங்க. இப்போ என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஓபிஎஸ் வந்து என்டிஏ கூட்டணிக்குள்ளே கொண்டு வரணும்.
ஏன் ஓபிஎஸ் அவர்களை என்டிஏ கூட்டணிகளை கொண்டு வந்தால் தான் எடப்பாடி பழனிசாமி கனவும் நயினா நாகேந்திரனுடைய கனவும் வந்து பழிக்கும். எடப்பாடியும் நயினா நாகேந்திரன் இப்படியெல்லாம் பேசுவாங்கன்னு சொல்லிட்டு யாரும் நம்ப மாட்டாங்க. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் செய்ததெல்லாம் வந்து எல்லாரும் மக்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து கூட்டணி விட்டு வெளியில் வந்தாங்க அப்படின்ட்டு தமிழ்நாட்டில் அரசியல் தெரிந்த அனைத்து மக்களுக்கும் நல்லாவே தெரியும். ஆனால் இவங்க ரெண்டு பேரும் பேசுனாங்க அப்படிங்கிறத யார் நம்புவா? யாராவது நம்புவாங்களா? நம்ப யாரும் தயாராக இல்லை. இப்படியான ஒரு நியூஸை வந்து வெளியில் கிளப்பி விட்டோம்னா ஓபிஎஸ்ஸை எப்படியாவது கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்துடலாம், எடப்பாடி சம்மதிச்சிட்டாருன்னு சொல்லி ஒரு செய்தியை வெளியில் பரவிட்டோம்னா உள்ளே கொண்டு வந்துடலாம் சொல்லிவிட்டு இப்படி ஒரு நாடகத்தை அரங்கேற்றி இந்த மாதிரியான செய்திகள்லாம் வந்து வெளியாகுது. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு தான் இறுதியான முடிவு. நீங்கள் என்ன வேணாலும் பேசிட்டு போங்க, எடப்பாடி பேசினாலும் பரவாயில்ல, நயினா நாகேந்திரன் எது வேணாலும் பேசினாலும் பரவாயில்ல, அதை பற்றி வந்து கவலை கிடையாது. ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு வந்து எடுப்பாங்க. அந்த முடிவு வந்து முதல் முடிவாக நம்ம பார்க்குறது என்னென்னா என்டிஏ கூட்டணியிலேருந்து வெளியில் வந்தது. அடுத்த இலக்கு நோக்கி எடுக்கக்கூடிய ஒரு முடிவு இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி பிஜேபி கூட்டணிக்கு மிகப்பெரிய ஆப்பாக தான் அமைய போகுது. இப்போ ஊடகங்களில் வர்ற செய்திகள் பூரா யூகத்தின் அடிப்படையில் எல்லாமே வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை யாரும் நம்ப தயாராகவும் இல்லை. எடப்பாடி பழனிசாமியும் நயினா நாகேந்திரனும் உட்காந்து ஒரு இடத்துல ஓபிஎஸ்ஸை வந்து என்டிஏ கூட்டணிக்குள்ள கொண்டு வர்றதுக்கு பேசினாங்க அப்படின்னு சொல்றது யாருக்கு அதில் பூச்சுத்த இப்படியெல்லாம் செய்திகளை பரப்பி விடுறாங்க அப்படின்னு தெரியல. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தான் இதை பற்றின இறுதி முடிவுகள்லாம் வந்து எடுப்பாங்க. நன்றி, வணக்கம்.